வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர் இது எத்து த்ரீ ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கு. ஸோ 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்ல டுவர்ட்ஸ் த ட்ரெண்ட்ல சிலது வந்து அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட்லன்னு எடுத்த ட்ரேட்ஸ் இது. சிலது வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஸ்டாப் லாஸ். இது வந்து ஸ்டாப் லாஸ். இது வந்து வின்னர். இது வந்து வின்னர். இது வந்து வின்னர். இது வந்து ஸ்டாப் லாஸ். இது ஸ்டாப் லாஸ். இது ஸ்டாப் லாஸ். இது ஸ்டாப் லாஸ். இது வின்னர். ஸோ இப்படி பார்க்கலாம். ஸோ வின்னரும் ஸ்டாப் லாஸும் மாற்றி மாற்றி இருக்கு. ஆனா என்ன ஒரு விஷயம்னா வின் பண்ணும்போது 1:4 இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம். 1:8 இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1:10. பட் மோஸ்ட்லி நான் என்ன பாக்குறேன்னா 1:4. ஸோ வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் நம்மளுக்கு வந்து ஈக்குவலா இருந்தாலும் இல்ல லூசர்ஸ் வந்து அதிகமா இருந்தாலும் நம்ம ரிஸ்க் ரிவார்ட் வச்சுட்டு நம்ம வெளியே வர பாக்குறோம். மோஸ்ட்லி 1:4ல இருந்து 1:8 வரைக்கும் நம்ம எய்ம் பண்றோம் 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்லன்னு. இதுவே வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருந்தா நம்ம வந்து கொஞ்சம் கம்மியா எய்ம் பண்ணுவோம். 1:2ல இருந்து 1:4 வரைக்கும் நம்ம எய்ம் பண்ணுவோம். சரி, ஓகே. நான் வந்து இப்போ 3 ஹவர்ஸே போயிடுறேன். 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். மேபி நான் வந்து வேற எத்து போறேன். ஏன்னா இதுல நான் வந்து ட்ரேட் எடுத்த சார்ட்டு forex.com வாண்டா போலாம். ஓகே, சரி, ஃபைன். இப்போ நம்ம இந்த சார்ட் வந்துட்டோம். இப்போ என்ன நம்ம ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டரு ரெட்எக்ஸ் இருக்கட்டும். என்ஆர்டிஆர் இது நம்ம எடுத்துப்போம். இது வந்து ஆக்சுவலா எடிட்டர்ஸ் பிக். ரீசெண்டா தான் இந்த இண்டிகேட்டர் நான் பார்த்தேன். ஆனா 9900 பீப்புள் லைக் பண்ணிருக்காங்க. பிளஸ் இது வந்து எவர்கெட் நான் ஏற்கனவே நிறைய இண்டிகேட்டர்ஸ் போட்டிருக்கேன். ஒரு நல்ல ரிலையபிள் ஒரு கம்பெனி தான் எவர்கெட். ஸோ இதுல என்னன்னா செட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கரெக்ஷன் பர்சன்டேஜ் இருக்கு, 2% இருக்கு. மேபி இதை வந்து 3ன்னு போட்டுக்கலாம். 3ன்னு போட்டோம்னா இந்த ஃபேக் என்ட்ரிஸ் கொஞ்சம் அவாய்ட் ஆகும். இந்த இடத்துல பாருங்க, இந்த ஃபேக் என்ட்ரிஸ் அவாய்ட் ஆகுது. கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியல. 2 இந்த இடத்துல 2 போட்டோம்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இது வந்து வருது, ஒரு புல் பேக் அப்படின்னு சொல்லி. பட் கேட்கலாம், இதை டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணிடலாமா அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் நல்லா கீழே விழுந்துட்டே இருக்கு. கீழே விழுந்துட்டே இருக்கும்போது ஒரு புல் பேக் எடுக்குது, திரும்ப வந்து செல் தருது. ஸோ நம்ம இந்த 2 வச்சோம்னா இந்த பை எப்பெல்லாம் பை முடிஞ்சு செல் வருதோ அப்பெல்லாம் எடுத்துட்டே இருக்கலாம். இந்த பை முடிஞ்சு செல் வருது, எடுத்துட்டே இருக்கலாம். இந்த இடத்துல பை முடிஞ்சு செல் வருது, இது வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல வின்னரு, இந்த இடத்துல நல்ல வின்னரு, இந்த இடத்துல நல்ல வின்னரு. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லாம் படிச்சு யூஸ் பண்றவங்க லோவர் மெஷர்மெண்ட் வச்சுக்கலாம். இல்லைன்றவங்க 3A வச்சுக்கலாம். நான் வந்து என்ன பண்றேன், 3A வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லாம் படிக்க தெரிஞ்சாலும் நான் வந்து பாக்குறது முக்கியமா ட்ரெண்ட். நான் இப்போ ஏதோ பண்ணிட்டே இருக்கேன், சட்டுன்னு வந்து பாக்குறேன் ட்ரெண்ட். பட் ஆனா இந்த இடத்துல பாருங்க, நம்மளால அவாய்ட் பண்ண முடியல. இங்க பெருசா அவாய்ட் பண்ண முடியல. ஸோ சிலது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்ல நம்மளுக்கு வந்து என்ன வருது, ஒரு பை அண்ட் செல் மாறி மாறி வருது. பட் நம்ம இந்த பை அண்ட் செல்ல வச்சு மட்டுமே நம்ம வந்து எந்த ட்ரேட்ஸும் எடுக்க போறது இல்லை. இந்த பை அண்ட் ட்ரேட்ஸ் இதை வச்சு நம்ம எந்த ட்ரேடும் எடுக்க போறது இல்லை. அப்ப என்னதான் பண்ண போறோம்னா இதை ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிபிகேஷனுக்கு பாத்துக்கிறோம், அவ்வளவுதான். இதை வந்து ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிபிகேஷனுக்கு பாத்துக்கிறோம். ஒரு நல்ல ட்ரெண்ட் வரும்போது இதுக்குள்ளேயே நம்ம இருக்கலாம். சரி, ஓகே. நான் என்ன பண்றேன், இப்போ இந்த இண்டிகேட்டர் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு அடுத்தது ரெட்எக்ஸ் போறேன். இது நான் ரீசெண்டா பார்த்த ஒரு இண்டிகேட்டர், ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. ரெட்கே எவரெக்ஸ். ஓகேவா, எஃபர்ட் வெர்சஸ் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் எடிட்டர்ஸ் பீக்ல பார்த்தது தான். இது எல்லாமே வந்து எடிட்டர்ஸ் பீக்ல பார்த்தது. ஸோ இந்த இண்டிகேட்டரை நான் வந்து இப்போ எடுத்துக்கிறேன். இந்த இண்டிகேட்டரை பார்த்தா என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தோணும். ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு வைக் ஆஃப் கான்செப்டை உள்ள எடுத்துட்டு வந்த ஒரு இண்டிகேட்டர். ஒரு வைக் ஆஃப் வச்சு அதாவது எல்லாருக்கும் வைக் ஆஃப் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வைக் ஆஃப் கான்செப்ட்னா என்னன்னு தெரியலனா கேளுங்க, அதை பத்தி நான் இன்னொரு வீடியோ கூட போடுறேன். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், செட்டிங்ஸை மட்டும் பார்க்குறேன். இதை பத்தி நான் சொல்றேன். சொல்றதுக்கு முன்னாடி செட்டிங்ஸை வந்து நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த லென்த் எல்லாம் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, எனக்கு அப்படியே இருக்கணும். ஸ்டைல்ல போயிட்டு நான் நிறைய விஷயங்கள் இதுல நான் சொல்றேனே, கொஞ்சம் பொறுமையா பார்த்தா தான் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பயஸ் அப்படின்னு இருக்குல்ல, பயஸ் சென்டிமெண்ட். இப்போ என்ன பண்றோம்னா இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, பயஸ் வந்து நான் இப்போ ரெட் அண்ட் கிரீன்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா ரெட்டா இருக்கு. இது கம்ப்ளீட்டா ரெட்டா இருக்கும் போது மார்க்கெட் வந்து ஃபுல்லும் டவுன் தான். இந்த இடத்துல இது வந்து கம்ப்ளீட்டா ரெட்டா இருக்கா, இந்த கிளவுட் பாத்துக்கோங்க, கீழே இருக்கு இந்த கிளவுட். இது வந்து ஃபுல்லோ ரெட்டா இருக்கு. இது ரெட்டா இருக்கும் போது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இது வந்து கிரீனா இருக்கும் போது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. சரி, ஓகே. இதை வந்து கம்ப்ளீட்டா ரிலை பண்ணலாமானா கம்ப்ளீட்டா அப்படி ரிலை பண்ண முடியாது.
ஓகே. இத வந்து கம்ப்ளீட்டா என்னால ரிலை பண்ண முடியாது. ஸோ நான் எப்பவுமே வந்து ஒரு கான்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கு வந்து நீங்க பிரைஸ் ஆக்ஷனோ, இல்லன்னா வேற ஏதாவது ஒரு இண்டிகேட்டர்ஸோ அப்படி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா, நம்ம இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். இந்த இடத்துல பாருங்க என்ஆர்டிஆர். இது வந்து ரெட்ல இருக்கு. ஸோ இது 2மே நமக்கு ரெட்ல இருந்துனா, இது 2மே நமக்கு ரெட்ல இருந்துச்சு. நல்ல சாலிடா ஒரு கிளவுட் நம்மளுக்கு ரெட்ல இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, மார்க்கெட் வந்து டவுனு. இந்த இடத்துல பாருங்க இது கிரீன்ல இருக்கு. ஆனா இது வந்து நம்ம ரெட்ல வச்சிருக்கோம். ஏன் இது ரெட்ல வச்சிருக்கோம்? ஏன்னா இதோட செட்டிங்ஸ வந்து நம்ம இந்த இடத்துல மாத்தியிருக்கோம். 3 இந்த இடத்துல 2 போட்டோம்னா ஆல்மோஸ்ட் 2மே ஒரு ஈக்குவலா வந்து நிக்கும். கன்ஃபியூஷனா இருக்கு. பட் 3, 3ன்னு எடுக்கும்போது, நம்ம 3, 3ன்னு எடுக்கும்போது ஒரு ஒரு சாலிடா நம்ம கண்டுபிடிக்க முடியுது. ஓகே இந்த இடத்துல இது வந்து கிரீன் வருது. கிரீன் வந்துட்டு இந்த கேண்டல்ல எங்கேயோ வந்து ரெட் வருது. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரெட் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? ஷார்ட் போறோம். இந்த இடத்துல இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:4. ஏன்னா 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் நல்லா பார்த்துக்கோங்க. 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு நான் 1:1, 1:2லாம் எடுத்துட்டு இருக்க முடியாது. சோ 1:4 ஆர் 1:5 அப்படி நான் வந்து பார்க்குறேன். இது வந்து அடிச்சிடுச்சு. ஸோ திரும்ப இந்த இடத்துல வந்து எனக்கு இன்னொரு என்ட்ரி கிடைக்குது. ரெட்டு திரும்ப வந்து கிரீனு இந்த இடத்துல திரும்ப ரெட். அப்போ பார்க்குறேன் நானு இந்த இண்டிகேட்டர் வந்து திரும்ப வந்து ரெட்லயே தான் இருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்றேன்? இன்னொரு ஷார்ட் என்ட்ரி எடுக்கிறேன். இந்த இடத்துல ஸோ திரும்ப வந்து இதுக்கு மேல ஸ்விங் ஹைக்கு மேல இந்த லைனுக்கு மேல 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் போடுறேன். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. சோ இந்த இடத்துல பார்க்கலாம். இன்கேஸ் இந்த ட்ரேட மிஸ் பண்ணவங்க இந்த ட்ரேட்ல என்ட்ரி போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். பட் இந்த ட்ரேட்ல என்ட்ரி போயிட்டு இந்த லைன் மேல ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காது. சோ பாருங்க ஒரே ஒரு செட்டப் தான். ஆனா எவ்வளவு பெரிய ஒரு டிஃபரெண்ட் ரிசல்ட்ஸ் தருது. ஓகே. சோ நான் இப்ப கேட்கலாம் எனக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. எனக்கு வந்து இன்னொரு ட்ரேட் கிடைக்கவே கிடைக்காதா? நான் அவ்வளவுதான் விட்டுடணுமான்னு சொல்லி கேட்டா அப்படி கிடையாது. இந்த இண்டிகேட்டர்ல அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ என்ன பண்றோம்னா இது எங்க ஓகே. இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ இது வந்து ரெட்ல இருக்குல்ல. சோ இது ரெட்ல இருக்கும்போது திரும்ப எப்போ வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் தெரியுதா? இந்த வால்யூம் இருக்கு. அந்த வால்யூம் பத்தி நான் அப்புறமா வரேன். மேபி நான் எல்லாத்தையும் என்ன பண்றேன்னா இல்லைன்னா இப்போ போல்ட்ல போட்டுக்கிறேன். ஓகே போல்ட்ல போட்டுக்கிட்டு இப்பெல்லாம் வந்து எல்லாத்தையும் போல்ட்ல போட்டே சொல்றேன். ரெட்டு அடுத்து பிரைஸ் பேண்டும் ரொம்ப முக்கியம் இதுல. பிரைஸ் பேண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே பார்டர் இந்த லைன் தேவையில்லை. ஆர்ஓஎஃப் லைன் நம்மளுக்கு தேவையில்லை. ரா லைன் அதை நான் எடுத்துடுறேன். சிக்னல் லைன் இருக்கட்டும். மேபி சிக்னல் லைனை வந்து நான் கொஞ்சம் எதுல போட்டுக்கலாம்? வைலட்ல போட்டுக்கிறேன் சிக்னல் லைனை. சிக்னல் லைன்ல நான் இப்போ இதை வைலட்ல போட்டேன். கிளியரா தெரியுது. அடுத்து 50 லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வால்யூம் யூஸ் பண்றோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு 50 லைன் ரொம்ப முக்கியம். சோ நான் வந்து 50 லைனும் போட்டுக்கிட்டேன். இந்த 50 லைன் வந்து இங்க இருக்கு. இந்த டாட் டாட்டா இருக்குல்ல, இதுதான் 50 லைன். அது அப்படியே இருக்கு. சோ இந்த இப்போ இந்த கிராஸ் ஓவர்ஸ் நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஹிஸ்டோகிராம் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கிளவுட பத்தி பார்த்தோம். கிளவுட் வந்து கீழே ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா மார்க்கெட் வந்து டவுன். இது மேல இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அப். பட் அப்படியே எடுக்காம ஒரு கான்ஃபிடன்ஸ்க்கு இந்த ஒரு என்ஆர்டிஆர் இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து என்ஆர்டிஆர் வச்சே நம்ம ட்ரேட் பண்ணலாமானா எஸ் ட்ரேட் பண்ணலாம். இது ரெட்லயே இருக்கு. இந்த இடத்துல இது வந்து ரெட்ல கிராஸ் ஓவர் தருது. அதாவது கிளவுட் வந்து ரெட்ல மாறுது. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோம். திரும்ப இந்த இடத்துல கிளவுட் வந்து ரெட்ல மாறுது. என்ட்ரி கொடுக்குறோம். ஸ்டாப் லாஸ் அடிக்குது. பட் நம்ம இன்னொரு என்ட்ரி இதை வச்சு எடுக்கலாமா? வேற விதமா இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணலாமானா யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்க இந்த என்ஆர்டிஆர் வந்து ரெட்ல இருக்கு. இது வந்து என்ஆர்டிஆர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்க வேற ஏதாவது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ஆர்டிஆர் வந்து இந்த இடத்துல ரெட்ல இருக்கு. இந்த கிளவுடும் ரெட்ல இருக்கு. ரெண்டுமே ரெட்ல இருக்கும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. தெரியுதா? இந்த லைன் இந்த வயலட் லைன் கீழே வருது. இந்த ஆரஞ்சு லைன் இந்த வயலட் லைன் கீழே வருது. எந்த கேண்டல்ல? ஆல்மோஸ்ட் இந்த கேண்டல்ல வருது. சோ நமக்கு இன்னொரு ஒரு என்ட்ரி கிடைக்குது. இந்த இடத்துல நம்ம இப்போ ஷார்ட் போயிட்டு இந்த லைனுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:4 1:5. ஏன்னா டைம் ஃப்ரேம் வந்து ஹையர். அவ்வளவுதான் ரீசன். ஓகேவா? சோ நம்ம இது இது மட்டும் பார்க்க மாட்டோம். அடுத்து இன்னொரு விஷயமும் பார்க்க போறோம். நமக்கு வந்து இந்த கிராஸ் ஓவர் நடந்து நம்ம என்ட்ரி கொடுக்கும் போது அந்த கேண்டல் வந்து இந்த 50 லைனுக்கு மேல இருக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேண்டல் வந்து 50 லைனுக்கு மேல ஈஸியா இருக்கு. தெரியுதா? அதாவது இந்த ஒயிட் டாட் இருக்குல்ல, அதுக்கு மேல 50 லைனுக்கு மேல இருக்கு. பிளஸ் அந்த ஆரஞ்ச் அண்ட் ரெட்டா தான் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு கிரீன் அண்ட் ப்ளூவா இல்ல, ஒரு நல்ல வந்து ஒரு ஆரஞ்ச் அண்ட் ரெட்டா இருக்கு அப்படின்னா வால்யூம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். பிரைஸும் கீழே விழுது, வால்யூமும் கீழே விழுது. அப்படின்னா பிரைஸ் வந்து ரொம்ப பியரிஷா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது வந்து வால்யூம் பிரைஸ் ரிலேஷன்ஷிப்ல நம்ம அதை படிச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து கீழே விழுது, டோட்டலா கீழே விழுது. இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போகுது. எய்மிங் ஃபார் 1:4 1:5 இல்ல மேக்ஸிமம் 1:8 வரைக்கும் பார்க்கலாம். நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து 1:8 வரைக்கும் பார்க்கலாம்.
இந்த இடத்துல மேக்ஸிமம் வந்து 1:8 நான் காமிச்சிருப்பேன். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து 3 ஹவர்ஸ்ல 1:8 வரைக்கும் எடுக்கலாம். நம்ம வந்து 1:4க்கே நம்ம வந்து எய்ம் பண்ணுவோம். நம்ம வந்து 1:4க்கு எய்ம் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் 50-50 நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் லாஸ்ன்னு வரும். இல்ல அட்லீஸ்ட் ஒரு 30-70 வந்தா கூட போதும். 30 ட்ரேடு நம்ம என்ன பண்றோம், 30 ட்ரேட் வந்து வின் பண்றோம், 70 ட்ரேட வந்து லூஸ் பண்றோம். பட் வின் பண்ற எல்லா ட்ரேட்லயுமே வந்து 4 ஆர் எடுக்கிறோம். அதாவது 120 ஆர் எடுக்கிறோம். 120 ஆர் லூஸ் பண்றதுல எல்லாமே வந்து 70 ஆர் லூஸ் பண்றோம். ஸோ நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ, 50 ஆர். ஸோ அப்படி வந்து ஒரு இதுல போறோம். நம்ம வின் ரேட் கம்மியா இருந்தாலும் நம்ம வந்து நல்ல வந்து ஒரு ப்ராஃபிட்ல இருக்கும். கிட்டத்தட்ட 50%. 100 ட்ரேட் முடிஞ்சதுன்னா 50% வந்து நம்ம கேபிட்டல் வந்து கெயின் ஆகுது. ஈக்விட்டி கோ வந்து நல்லாவே இருக்கும். சரி, ஓகே. அடுத்து வந்து நல்ல இதெல்லாம் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க கிரீன்ல இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து கிராஸ் ஓவர் நடக்கல. கிரீன்ல இருக்கு. இது வந்து ரெட்ல இருக்கு. இல்ல இந்த இடத்துலயும் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பேட் ரேட்ஸ் அவாய்ட் பண்றோம் தான். இந்த இடத்துல பாருங்க இது ரெட்ல இருக்கு. பட் இந்த இடத்துல நமக்கு எதுவுமே வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடக்கல. கிளவுடும் வந்து கிளியரா இல்ல. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுது. பட் எதுவுமே வந்து 100% அவாய்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல நம்ம பார்த்துடலாமே. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேட். ஏன்னா ஸ்டாப் லாஸையும் காட்டிடுறது நல்லது. இந்த இடத்துல பாருங்க ஒரு செல்லிங் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து செல் அப்படின்னு சொல்லி ரெட்ல இருக்கு. இந்த கிளவுட் ஆனா இந்த இடத்துலயும் வந்து கிளியரா இல்ல. ரெட்ல வந்து இல்ல. பட் ஸ்டாப் லாஸ் அடிக்காதுன்னு கிடையாது. கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் அடிக்கும். என்னமோ இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பைல இருக்கு, ரெட்ல இருக்கு. அந்த டைம்ல வந்து கிளவுடும் ரெட்ல இருக்கு. ஆனா வந்து ஒரு கிராஸ் ஓவர் எதுவும் நடக்கல நமக்கு. சரி, ஓகே. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபில்டர் பண்றதுனால ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஃபில்டர் பண்றதுனால நம்ம கொஞ்சம் பேட் ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்றோம். ஆனா அப்படி இருக்காது. கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஏன்னா என்னால கரெக்ட்டா பார்க்க முடியல. நீங்க ட்ரேட் பண்ணும்போது பார்ப்பீங்க ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக அடிக்கும். அதுல டவுட் வேண்டாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் பை சிக்னல் காட்டியிருக்கு. இது பை சிக்னல் காட்டும்போது நமக்கு கிளவுட் வந்து கிரீன்ல இருக்கணும். கிளவுட் வந்து கிரீன்ல இருக்கு. அடுத்து கிளவுட் கிரீன்ல இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடக்கணும். ஆல்மோஸ்ட் இந்த ஏரியால ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. தெரியுதா? இங்க வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. அந்த டைம்ல கிளவுடும் வந்து ரெட்ல தான் இருந்திருக்கு. பிளஸ் இந்த வால்யூம் வந்து 0 லைனுக்கு மேல இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வால்யூம் வந்து 0 லைனுக்கு மேல இருக்கு. எந்த கேண்டில்? இந்த கேண்டில். இல்ல வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஏரியால கிடைச்சிருக்குங்க இந்த கேண்டில். ஸோ இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:4. நம்ம 1:8 வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜில பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 8.8 வரைக்கும் போயிருக்கு. 1:8 1:8 வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜில பார்க்கலாம் 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்ல. ஸோ நம்ம என்ன பண்றோம் 1:4க்கு வந்து எய்ம் பண்றோம். சரி, ஓகே. ஸோ நீங்க கேட்கலாம் நான் அடுத்தும் வந்து வேற ஏதாவது என்ட்ரிஸ் வந்துச்சுன்னா ட்ரேட் எடுக்கலாமான்னு. கண்டிப்பாக எடுக்கலாம். இந்த இடத்துல பாருங்க ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. கிராஸ் ஓவர் நடக்கும்போது இந்த ஹிஸ்டோகிராம் அதாவது இந்த வால்யூம் வந்து இந்த 0 லைனுக்கு சாரி 50 லைனுக்கு மேல இருக்கு இந்த இடத்துல. பிளஸ் இதுவும் வந்து ரெட்ல தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க லாங் போறீங்க. இந்த லைனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்றீங்க. எய்மிங் ஃபார் 1:4. இந்த இடத்துல 1:4 வரல, 1:3 தான் வந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ட்ரெண்ட் வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் வந்து 1:4. மேபி இந்த இடத்துல செல் வந்த உடனே நம்ம எக்ஸிட் ஆயிருப்போம். அப்படி பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து 1.37 என்னமோ வந்திருக்கு. சரி, ஓகே. இதை வந்து இன்னும் வேற விதமா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம்னா இன்னும் வேற விதமா யூஸ் பண்றதை விட நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஒரு இண்டிகேட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கிரீன்ல இருக்கா? இது கிரீன்ல இருக்கும்போது அப்படியே வச்சுட்டு நம்ம இன்னொரு ஒரு இண்டிகேட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இண்டிகேட்டர் பேர் வந்து கன்சாலிடேஷன் ஜோன்ஸ். இதை பத்தி நான் பெருசா வந்து வீடியோஸ் போடல. என்ன பண்றேன்னா கன்சாலிடேஷன்ல போயிட்டு நிறைய கன்சாலிடேஷன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு கன்சாலிடேஷன் சும்மா எடுத்து பார்ப்போம். இது கூட எடுத்துக்கலாம். நான் இதை வேணா நான் வந்து பிக் பேல் உட்கார்றதுனால நான் இதை போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கன்சாலிடேஷன்ல இருந்து அது பிரைஸ் வந்து வெளியே போகுது. எப்போ பிரைஸ் வெளியே போகுதோ அந்த டைம்ல நம்ம எடுக்கலாம். எங்க கரெக்டா தெரியல எந்த இடத்துல வெளியே போகுதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க ஒரு கன்சாலிடேஷன். இது ஒரு ஜோனை காட்டும். ஜோனை விட்டு பிரைஸ் வெளியே போச்சுன்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அப்படியும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இது வந்து இப்போ ரெட்ல இருக்கு. இது வந்து இப்போ சாரி இதை வந்து எடுத்துட்டேன்னா அதோ இதுதான் கன்சாலிடேஷன் ஜோன் போல இருக்கு. ஓகே. ஸோ இந்த இந்த லைன் வந்து இப்போ இது வந்து இப்போ பை கிரீன்ல இருக்கு. கிரீன்ல இருக்கும்போது கன்சாலிடேஷன் ஜோன் பார்க்குறோம். கன்சாலிடேஷன் ஜோனோட செட்டிங்ஸ் வந்து மாத்திக்கலாம். அவ்வளோ பெருசு தேவையில்லை நமக்கு. வொலட்டாலிட்டி வந்து 5 வச்சா போதும். இது வொலட்டாலிட்டி த்ரெஷ்ஹோல்டு வந்து அப்படியே 8 வச்சா போதும். ஆல்மோஸ்ட் 50% எடுத்துட்டு வந்துட்டு இப்போ அது பெருசா மாறல. உள்ள இருக்குல்ல இதுதான் கன்சாலிடேஷன் ஜோன். லோட் ஆயிட்டே இருக்கு போல இருக்கு. சரி, மேபி நான் வேற கன்சாலிடேஷன் ஜோன் எடுக்கிறேன். சரியா வரல எனக்கு.
கன்சாலிடேஷன் ஜோன்ஸ் லைவ் கன்சாலிடேஷன் ஜோன் இண்டிகேட்டர் எது எடுக்கலாம்? சரி, ஓகே. ஆக்சுவலா எது எடுத்தாலும் கரெக்ட்டா வரணும். அது என்னமோ ரொம்ப சொதப்பிட்டே இருக்கு. இது கூட வந்து ஓகே. இந்த இடத்துல பாருங்க கன்சாலிடேஷன் ஜோன் தெரியுதா? ஒரு ஒரு ப்ளூ கலர்ல இவ்வளவுதான் ஈஸியா இருக்கா? இந்த ஜோன விட்டு எப்போ வெளிய போகுதோ, பிரைஸ் வந்து இதெல்லாம் இப்ப ரிமூவ் பண்ணிடுறேன். இது எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஜோன விட்டு பிரைஸ் எங்க போகுது? இந்த இடத்துல வந்து வெளிய போகுது. ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் இருக்கு. இத விட்டு வெளிய போகுது. வெளிய போகும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் வந்து இந்த என்ஆர்டிஆர் பாத்துக்கிறேன். என்ஆர்டிஆர் வந்து கிரீன்லயே இருக்கு. ஓகே. சோ இந்த இப்ப எனக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது. பிரேக் அவுட்ல நம்ம வந்து இந்த ஹிஸ்டோகிராம் வந்து மேல இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே டைம்ல ஒரு கிராஸ் ஓவர் இந்த ப்ளூ லைன் வந்து இந்த வயலட் லைனுக்கு மேல இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன் வந்து இப்போ இன்னொரு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஏன்னா நம்ம வால்யூம் யூஸ் பண்றோம். கரெக்ட்டா? வால்யூம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா பிரேக் அவுட் வந்து தைரியமா எடுக்கலாமா? ஏன்னா வால்யூம் யூஸ் பண்றோம். வால்யூம் யூஸ் பண்ணாவே மோஸ்ட்லி இந்த பிரேக் அவுட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு தான் வால்யூம் பார்ப்பாங்க. சில டைம் வந்து வால்யூம் அதிகமா இருக்கும்போது ஒரு எக்ஸாஷனாவும் இருக்கலாம். இந்த இடத்துலலாம் பாருங்க வால்யூம் நல்லா அதிகமா இருக்கு. ஒரு ரொம்ப நேரமா அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. ஆனா அது எக்ஸாஷன். இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் அதுக்கப்புறம் பிரைஸ் பிரேக், ரீடெஸ்ட், மார்க்கெட் அப்படியே டவுன். ஸோ வால்யூம் யூஸ் பண்றதுனால நான் இத சொல்றேன். இந்த கன்சாலிடேஷன் ஜோன்ல போயிட்டு ஒரு பிரேக் அவுட்டுக்கு சொல்றேன். பிரேக் அவுட்டுக்கும் இத வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு வந்து பிரேக் அவுட் வேணாம், மொமெண்டமே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, மொமெண்டம்க்கு வந்து நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி தான். முதல்ல வந்து கிளவுட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு லாங் டெர்ம் அது வந்து ஹாஃப் ட்ரெண்டா இருக்கட்டும், இல்ல என்ஆர்டிஆரா இருக்கட்டும், இல்ல சூப்பர் ட்ரெண்டா கூட இருக்கட்டும். அது வந்து இல்ல ஒரு மூவிங் ஆவரேஜா கூட இருக்கட்டும். 200 டே மூவிங் ஆவரேஜ் அத கூட போட்டு நீங்க லாங் டெர்ம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 100 இல்லனா 200 போட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே. மூவிங் ஆவரேஜ் 20ல இருக்கு. நான் என்ன பண்றேன்னா இப்போ ஆல்மோஸ்ட் மூவிங் ஆவரேஜ் 200 போட்டுறேன். 200 போட்டேன்னா ஓகே. 200னா 200க்கு மேல பிரைஸ் இருக்கு. சோ இதுவும் நீங்க போட்டுக்கலாம். ஆஃப் ட்ரெண்ட் போட்டுக்கலாம். சோ அப்படி நீங்க யூஸ் பண்ணலாம். மொமெண்டம்க்கு வந்து ஒரு லாங் டெர்ம் ட்ரெண்ட் பார்க்கறதுக்கு ஒரு இண்டிகேட்டர், பிளஸ் கிளவுடோட செக் பண்ணிக்கிறீங்க, பிளஸ் கிராஸ் ஓவர் பார்க்குறீங்க, பிளஸ் ஹிஸ்டோகிராம் பார்க்குறீங்க. சோ நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்குறீங்க. நல்ல விஷயம். அப்படி எடுத்துட்டு இந்த இண்டிகேட்டர் வந்து ட்ரேட் பண்ணலாம். இந்த இண்டிகேட்டர் வந்து சூப்பரா இருக்கு. நிறைய விதமா இந்த இதுல வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டிப்பா டெவலப் பண்ண முடியும். நான் வந்து ரொம்ப ஈஸியா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க எப்படியோ அது மாதிரி டெவலப் பண்ணிக்கோங்க. அது ஒண்ணு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா பிரேக் அவுட் ஒண்ணு யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பிரேக் அவுட் இருக்கு. பிரேக் அவுட்னா இப்ப நம்ம எங்க ஸ்டாப் லாஸ் போடுவோம்? யூசுவலா நான் சொல்றது பிரேக் அவுட்னா பக்கத்திலேயே வந்து ஸ்டாப் லாஸ் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் பிரேக் அவுட் கேண்டல்ல இந்த இடத்துல என்ட்ரி குடுக்குறீங்கன்னா, ரொம்ப தூரம் இவ்ளோ தூரம்லாம் ஸ்விங் லோலாம் பிரேக் அவுட் போடக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப சின்னதா இந்த இந்த கேண்டல் இங்க இருக்குன்னா, அடுத்த கேண்டலோ இல்ல இந்த கேண்டலோ அவ்வளவுதான் போடணும் பிரேக் அவுட்க்கு. எய்மிங் ஃபார் 1:4. இந்த இடத்துல 1:4 வந்துருச்சு. ஏன் பிரேக் அவுட்க்கு வந்து சின்னதா எப்பவுமே ஸ்டாப் லாஸ் போடணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் கன்சாலிடேஷன். இதுக்கு மேல பிரைஸ் போகுது வச்சுக்கோங்க. இதுதான் பிரைஸ் பிரேக் அவுட் பண்ணி போகுது. ஒரு கன்சாலிடேஷன் ஜோன விட்டு பிரைஸ் வெளிய போகுது. ட்ரெண்ட் வந்து அப்ல இருக்கு. பிளஸ் வால்யூம் வந்து நல்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. 50க்கு மேல வால்யூம் நிக்குது. எல்லாமே இருக்கும்போது திரும்ப இந்த லோவ வந்து பிரைஸ் உடைக்குது வச்சுக்கோங்க. இல்ல இது ஆல்மோஸ்ட் இந்த லோ வந்து பிரைஸ் உடைக்குது அப்படின்னா, இந்த பிரேக் அவுட்டே வந்து ஒரு ஃபேக் அவுட் தானே. இந்த பிரேக் அவுட் சஸ்டெயின் பண்ணனும்னா அந்த லோ வந்து உடைக்கக்கூடாது. கரெக்ட்டா? யூசுவலா நான் பிரேக் அவுட்ஸ் எடுக்கிறதே அப்படிதான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க பிரேக் அவுட் உடைக்குது. உடைச்சதுன்னா இந்த லோ வந்து பிரைஸ் வந்து எடுக்கக்கூடாது. கரெக்ட்டா? சோ நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல எனக்கு பிரேக் அவுட் உடைக்குது, ஷார்ட் போறேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு மேல நான் ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:4. இந்த இடத்துல எனக்கு 1:4 வரல, 1:3 கூட வரல. பட் இப்படிதான் வந்து ட்ரேட் பண்ணணும். பிரேக் அவுட்லாம் ட்ரேட் பண்ணணும்னா, நான் யூசுவலா வைக்கிறது ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர் அப்படின்னா, அந்த கேண்டில் கீழ அத தள்ளி சின்னதா அப்படிதான் ஸ்டாப் லாஸ் போடணுமே தவிர்த்து நம்ம வந்து ஸ்விங் லோ, ஸ்விங் ஹைலாம் வந்து ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு போல நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க ஒரு கன்சாலிடேஷன் ஜோன். இத விட்டு பிரைஸ் வெளிய வருது. கிராஸ் ஓவர் கீழ தான் இருக்கு. பட் கிளவுட் வரல. இன்னும் நமக்கு இந்த கிளவுட் வந்து சேஞ்ச் ஆகல. ஹிஸ்டோகிராம் வந்து பட் 50க்கு மேல இருக்கு. பட் சொல்றேன் ஒரு பிரேக் அவுட் நீங்க இந்த இண்டிகேட்டர் கன்சாலிடேஷன் ஜோன்ஸ வச்சு நீங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்றீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நீங்க என்ட்ரி குடுப்பீங்க. என்ட்ரி குடுத்த உடனே ஸ்டாப் லாஸ் வந்து கேண்டலுக்கு மேபி 1 பாயிண்ட் மேல தள்ளி வேணா போட்டுக்கலாம். எய்மிங் ஃபார் 1:4. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 1:4 அச்சீவ் ஆயிருக்கும். இந்த இடத்துல வந்து 1:4 வந்து ஈஸியா அச்சீவ் ஆயிருக்கு. சோ கன்சாலிடேஷன் ஜோன்ஸ் போடும்போது ஸ்டாப் லாஸ் வந்து இப்படிதான் போடணும். சோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு மாரி நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும். பிரேக் அவுட்க்கு யூசுவலா நம்ம இப்படிதான் போடணும். நான் ஏன் சொல்றேன்னா, ஸ்டாப் லாஸ் போடுறது வந்து நெறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து அ வெறும் என்ட்ரீஸ்ல தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல என்ட்ரி குடுக்கணும், இந்த இடத்துல என்ட்ரி குடு அது வந்து முக்கியமே கிடையாது. மேபி என்ட்ரி பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்கலாம், இந்த இடத்துல குடுத்துருக்கலாம், இந்த இடத்துல குடுத்துருக்கலாம். எங்க வேணாலும் என்ட்ரி குடுத்துருக்கலாம். என்ட்ரி வந்து முக்கியம் கிடையாது. ஆனா எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம் அதுதான் முக்கியம். எந்த என்ட்ரிக்கு எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் நிக்குது அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா அந்த ஸ்டாப் லாஸ வச்சு தான் நீங்க ரிஸ்க் ரிவார்டே டிஃபைன் பண்ண போறீங்க.
கரெக்ட்டா? ஸ்டாப் லாஸ் தூக்கி இங்க போட்டு, இவ்ளோ தூரம் ஸ்டாப் லாஸ போட்டு எனக்கு 1:4 வரணும்னா எப்படி வரும்? எவ்வளவு வந்திருக்கு இதுல? 1:2 தான் வந்திருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ வந்து கரெக்ட்டான இடத்துல இப்படி போட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா தான் 1:4 நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட்ஸ் வரும். பட் எல்லா பிரேக் அவுட்டுக்கும் நான் வந்து கேண்டில் கீழயே தான் போடணுமானா, அதுவும் கிடையாது. அதுக்கு ம். சில எக்செப்ஷன்ஸ் இருக்கு. அத பத்தி நான் இப்ப சொல்லல. வரப்போற வீடியோஸ்ல சொல்றேன். ஏன்னா ரொம்ப சொன்னா கன்ஃப்யூஸ் ஆயிடும். பட் யூசுவலா பிரேக் அவுட்னா இந்த மாரி தான் ஸ்டாப் லாஸ் போடணும். சோ அதையும் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த இண்டிகேட்டர் கன்சாலிடேஷன் ஜோன் வரும்போது நம்ம பிரேக் அவுட்ஸ் தான் எடுக்க போறோம். அந்த டைம்ல நானு ஸ்டாப் லாஸ பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணலனா, அது வந்து சரி கிடையாது. சோ அதையும் வந்து சொல்லியாச்சு. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா கிளியர் பண்றேன். நன்றி. பை.